வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு 9th சோஷியல் சயின்ஸில் இப்போ நம்ம சிவிக்ஸில் இருக்கிற எல்லா லெசன்ஸையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் புக் ரிவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். குரூப் 4க்கானது தான் நம்ம இப்போ ரிவிஷன் போர்ஷனாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த லெசனில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படின்ற பாடத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. ஸோ கவர்மெண்ட்டோடைய அமைப்பு ப்ளஸ் மக்களாட்சியை தான் இந்த லெசனில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கற்றலின் நோக்கம் அரசாங்க அமைப்பு பற்றி அறிதல், மக்களாட்சியின் பொருளை புரிந்து கொள்ளுதல், மக்களாட்சியில் நிறை குறைகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல், இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் சவால்களை அறிதல். இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லெசனில். உலகத்தில் பல்வேறு நாடுகள் பல்வேறு வகையான அரசாங்க அமைப்புகளை பின்பற்றி வராங்க. ஆனால் இந்த மக்களாட்சி முறை அப்படின்றது பெரும்பாலான நாடுகளில் ஒரு பெரிதும் விரும்பத்தக்க ஒன்றாக உள்ளது. உலக அளவில் அரசாங்க அமைப்புகள் எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அரசாங்க அமைப்புகளில் பார்த்தோன்னா பல்வேறு வகைகள் இருக்குது. பல்வேறு வகையான அரசாங்க முறைகள் அப்பையிலேருந்து ஃபாலோ பண்ணப்பட்டு வந்திருக்கு. உயர் குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி, மதகுருமார்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி, குடியரசு. ஸோ இந்த வீதத்தில் தான் அரசாங்க அமைப்புகள் டிஃப்ரெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உயர்குடி ஆட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உயர்குடி ஆட்சி அதிகாரம் சிறப்புரிமைகள் பெற்ற ஆளுமை வர்க்கத்தினரிடமிருந்து காணப்படுகிறது. ஸோ இதுதான் உயர்குடியினர், அதாவது உயர்குடியை சேர்ந்த நபர்கள் மக்களை ஆளுவது தான் என்னன்னு பார்த்தோன்னா இந்த உயர்குடி ஆட்சி அப்படின்றது. இது எந்த நாடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கிலாந்துலேயும் ஸ்பெயின்லேயும் இருக்குது. ஸோ அதாவது இப்போ இங்கிலாந்தோடைய ராணி ஆட்சி நடைபெறுது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயினில் உயர்குடி ஆட்சி நடைபெறுகிறது. முடியாட்சியை பொறுத்த வரைக்கும் மன்னரால் நிர்வகிக்கப்படும் ஆட்சி முறை தான் முடியாட்சி அப்படின்னு. ஒரு நபர் வழக்கமாக அரசரால் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி. முடியாட்சிக்கு இப்போயும் எந்தெந்த நாட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா பூடான், ஓமன், கத்தார் என்ற நாடுகளில் முடியாட்சி அமைப்பு முறை இருக்குது. தனிநபர் ஆட்சி, முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் அரசாங்கம் எனப்படும். இது வடகொரியாவிலும் சவுதி அரேபியாவிலும் இருக்குது. தனிநபர் ஆட்சி வடகொரியா மற்றும் சவுதி அரேபியாவில் இருக்குது தனிநபர் ஆட்சி. அடுத்து சிறு குழு ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறுகுழு ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுது. சிறுகுழு ஆட்சி அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டுகள் எந்தெந்த நாடுனா முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே சிறுகுழு ஆட்சியில் வரக்கூடிய நாடுகள். மதகுருமார்கள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வாட்டிகன் சிட்டி தான் மதகுருமார்கள் கொண்டு நடத்தப்படக்கூடியது. அதாவது மதகுருமார்கள் தம்மை கடவுளாகவோ கடவுளின் பெயரால் மதகுருமார்கள் அமைக்கப்படும் ஆட்சி தான் இந்த மதகுருமார்கள் ஆட்சி. மக்கள் ஆட்சி இந்தியா போன்ற நாடுகளில் நடைபெறக்கூடியது தான் இந்த டெமோக்ரஸி பாலிசியை ஃபாலோ பண்ணுற நாடுகள் மக்கள் ஆட்சி நாடு. அதாவது ஒரு நாட்டில் தகுதி உள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் பின்பற்றக்கூடியது தான் என்னன்னு பார்த்தோன்னா இந்த மக்களாட்சி. ஸோ அதே போல் குடியரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறை தான் இந்த குடியரசு அப்படின்னு வரக்கூடியது. இவ்வகை அரசாங்கத்தில் ஒரு முடி மன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் தான் இருப்பார். இதுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா. ஸோ நமக்கு குடியரசுத் தலைவர்னு ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ குடியரசு அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தோன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். பொது ஆண்டு முன், அதாவது கிமு 500 ஆண்டு ரோம் நாட்டில் தான் முதல்ல குடியரசு அப்படின்ற சொல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எந்த நாட்டில்? ரோம் நாட்டில் தான் குடியரசு அப்படின்ற சொல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இச்சொல் ரிஸ் பப்ளிகா
என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பொது விவகாரம். இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பொது விவகாரம். அதாவது கிமு 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதல்ல குடியரசு அப்படின்ற சொல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சொல்லை வந்து ரிஸ் பப்ளிகா அப்படின்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடியரசு அப்படின்ற சொல்லுக்கு ரிப்பப்ளிக் அப்படின்னா பொது விவகாரம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. பொது விவகாரம் என்றால் குடியரசு என்பதற்கான பொருள். பப்ளிக் மேட்டர் இங்கிலீஷில். இந்திய அரசியலமைப்பில் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு. அதனால தான் நம்ம ஜனவரி 26ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு குடியரசு அன்னைக்கு தான் நம்ம நாடு குடியரசு நாடாக மலர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு தான் நம்ம குடியரசு தினமும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ மக்களாட்சி அப்படின்னா என்ன? நாட்டு மக்களின் கைகளில் அதிகாரங்களை கொடுக்கறது தான் மக்களாட்சி அப்படின்றது. மக்களாட்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தங்களே தேர்ந்தெடுத்து கொள்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குற ஆட்சி முறை மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும் மக்களாட்சி நாடுகளில். அதே போல் மக்கள் தங்களுடைய சுதந்திரமான தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் போராட்டங்கள் நடத்தவும் உரிமை பெற்றவர்கள் மக்களாட்சி நாடுகளில். ஸோ மக்களாட்சி டெமோக்ரஸி அப்படின்ற சொல்லும் எங்கேருந்து வரப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ரிப்பப்ளிக் அப்படின்றது லத்தீன் சொல்லு, குடியரசு. டெமோக்ரஸி அப்படின்றது கிரேக்க சொல்லு, மக்களாட்சி என்பது கிரேக்க சொல். இந்த டெமாஸ் என்றால் மக்கள், டெமாஸ் என்றால் மக்கள், கிராசி என்றால் அதிகாரம். ஸோ பவர் ஆஃப் த பீப்புள். டெமோக்ரஸி அப்படின்றதுக்கு டெமோ அப்படின்றது வந்துட்டு மக்கள், கிராசி அப்படின்றதுக்கு என்னது அதிகாரம், மக்களுடைய அதிகாரம். பவர் ஆஃப் த பீப்புள் அப்படின்றது தான் இந்த டெமோக்ரஸிக்கான மீனிங். ஸோ இது வந்து கிரேக்க சொல். இங்கே மக்கள்னாலே கிரேட்டு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் குடியரசுன்ற சொல் லத்தீன் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அது வந்து குடிகாரங்களெல்லாம் லத்தியாலே அடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து லத்தீன் மொழி சொல். மக்கள்லாம் கிரேட்டானவங்க. ஸோ டெமோக்ரஸி இஸ் எ கிரேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிரேக்க சொல்லுக்கு. மக்களாட்சி என்பதன் பொருள் ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறை தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இதோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா முக்கியமாக நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்குது. இதுதான் வந்து மக்களாட்சி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமாக மற்றும் நேர்மையான தேர்தல் முறையை இவங்க வந்து தனக்கு தேவையான தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். ஸோ அதுதான் இந்த இடத்துல மக்களாட்சின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான கரெக்டான வரையறை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்துவதாகும். ஸோ தேசப்பிதா காந்தி அவர்கள் இப்படி குறிப்பிடுறாரு. ஸோ அவர் மக்களாட்சிக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஒரு உண்மையான மக்களாட்சியை வந்து 20 மக்கள் ஓட்டு போட்டு சொல்கிற விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த அதாவது கீழ்நிலையில் இருக்கிற கிராம மக்களால் செயல்படுத்தக்கூடியது தான் இந்த மக்களாட்சின்னு சொல்கிறாரு. யாருன்னா தேசத்தந்தை மகாத்மா காந்தி. ஸோ இதோடைய சிறப்பு கூறுகள் அதில் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருப்பாங்க. அடுத்து வந்து சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள். 18 வயது நிறைவு பெற்ற அனைவரும் சம வாக்குரிமை பெறுவது. அடிப்படை உரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல். மக்களாட்சி அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு பாருங்க ஆப்ரஹாம் லிங்கன். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்ற அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முன்னாள் குடியரசுத் தலைவரான ஆப்ரஹாம் லிங்கன் வந்து மக்களாட்சிக்கான வரையறை குறிப்பிடுறாரு. எப்படி வந்து காந்தியடிகள் ஒரு வரையறை சொல்கிறாரோ அதே போல் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களும் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஃபேமஸானது, நிறைய எக்ஸாமில் கேட்கப்பட்டது. மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி. ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகரங்களில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றிருக்கு. அதை வந்து வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் வந்து இந்த மக்களாட்சி முறை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி
குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது என்னும் செய்திகளை சாணக்கியரின் அஸ்தசாஸ்திரம் அப்படின்ற நூல் வந்து குறிப்பிடுது. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன சொல்கிறாங்க, உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் இருந்திருக்குன்னு எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக பண்டைய தமிழகத்தில் பிற்கால சோழர் காலத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த குடவோல முறையும் இருந்திருக்கு அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. இது வந்து காஞ்சிபுரம் உருத்திரமேரூர் கல்வெட்டில் காணப்படக்கூடிய ஒன்று. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை ஆகிய மதிப்பீடுகள் மக்களாட்சியின் வளர்ச்சியை வந்து பிரதிபலிப்பதாக உள்ளது. ஸோ இங்கே மக்களாட்சி முறையில் 2 வகையில் சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று வந்து நாடாளுமன்ற முறை அரசாங்கம், இன்னொன்று வந்து அதிபர் முறை அரசாங்கம். ஸோ நாடாளுமன்ற முறை அரசாங்கம் எதுன்னு பார்த்தோன்னா இங்கிலாந்தும் இந்தியாவும், பிரிட்டன்லேருந்து தான் நம்ம வந்து இந்த நாடாளுமன்ற முறையை வந்து காப்பி பண்ணி நம்மளுடைய இந்தியாவில் வச்சுருக்கோம். ஸோ அதிபர் அரசாங்க முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதிபரால் நடக்கக்கூடிய அரசாங்க முறை, அது வந்து ஐக்கிய நாடுகள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் பிரான்ஸ் இடையே உள்ளது தான் வந்துட்டு அதிபர் முறை அரசாங்கம். ஸோ இங்கே பார்த்தோன்னா வாக்காளர்கள், சட்டமன்றம், நிர்வாகம். ஸோ வாக்காளரால் தேர்ந்தெடுக்கப்படுற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வகிப்பதை குறிப்பின்றது. இங்கே வந்து வாக்காளர்கள், ஸோ நிர்வாகம், சட்டமன்றம் இது வந்து சமமாக பிரிக்கப்படுது. ஸோ வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற நபர்கள், ஸோ இதை வந்து சரிசமமாக பகிர்ந்து கொள்வதாக. ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பழங்கால ஏதென்ஸ் மக்களின் பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்களாட்சி வகைகளில் வந்து நமக்கு வந்து 2 வகை. ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி, இன்னொன்று வந்து மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்குது. மக்களாட்சி வகைகள் என்பது சமமாக பங்கேற்க அனுமதி அளிக்கும் சம அமைப்பு அரசாங்க வகைகளை குறிக்கக்கூடியது. ஸோ நேரடி மக்களாட்சி அப்படின்னா மக்களால் டைரெக்டாக வந்துட்டு தலைவர்களை தேர்ந்தெடுப்பது. ஸோ இது வந்து பண்டைய கிரேக்க நகர அரசு சுவிட்சர்லாந்தில் காணப்படக்கூடியது. மறைமுக மக்களாட்சி அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி, தனக்கு பதிலாக இன்னொருத்தரை அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து வைக்கிறது. பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்கத்தின் முறையே. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் அந்த உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிற நபர்கள் தான் வந்துட்டு மறைமுக மக்களாட்சி அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இது இந்தியாவிலும் நடைமுறையில் இருக்குது. என்னென்னா குடியரசுத் தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கும் முறை வந்து மறைமுக தேர்தல் முறையில் கொண்டு வருவோம். ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோடைய நிறை குறைகள் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நிறைகள் என்னென்னு பார்த்தோன்னா, பொறுப்புகள். மக்களாட்சி வந்துச்சு அப்படின்னாலே மக்கள் வந்து கேள்வி கேட்கலாம். நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன், உங்களை கேள்வி கேட்குறதுக்கான அதிகாரம் எனக்கு உண்டு அப்படின்ற மாதிரி தான். ஸோ பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கம், சமத்துவமும் சகோதரத்துவமும், மக்களிடையே பொறுப்புணர்ச்சி, தலசுய ஆட்சி, அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும், மக்கள் இறையாண்மை, சகோதர மனப்பான்மை மற்றும் கூட்டுறவு. ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நிறைகளில் குறிப்பிடப்படுது. குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி. மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி. வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்திற்கு வழிவகுக்கும். முடிவெடுக்கும் முறையில் காலதாமதம் ஏற்படுவது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதோடைய குறைகள். ஏன்னா மக்களாட்சி இந்தியா போன்ற ஒரு டெமோக்ரஸி நாட்டில் வந்துட்டு எல்லாரும் போய் ஓட்டு போட்டு அதுக்கு தேர்ந்தெடுக்கிற முறைக்கான நிறைய செலவுகளும் உண்டு, நிறைய காலதாமதமும் உண்டு. அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் மக்களாட்சி, இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களாட்சி முறை கொண்ட நாடாக தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் பின்பற்றப்படுது. நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது தான் இந்தியா பார்லிமெண்ட்டு. இது நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குகிறது. பாராளுமன்றம் நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குகிறது. கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் நாடாளுமன்றத்தின் மக்களாட்சி அரசாங்கத்தின் 2 முக்கிய கூறுகளாக விளங்குகிறது. ஸோ இதில் வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னா அது இந்தியா தான். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னா அது இந்தியா தான். இந்திய மக்களாட்சி பின்வரும் 5 கொள்கைகளை வந்துட்டு பின்பற்றுது. அதாவது வந்துட்டு நம்மளுடைய முகவுரையில் இருக்கு இல்லையா, இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு, இதை எல்லாத்தையுமே வந்து இந்தியா பின்பற்றுகிறது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா 18 வயது நிரம்பியவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போடுறதுக்கான உரிமை உண்டு. அதே போல் யாரையுமே ஜாதி, மதம், இனம், பால், கல்வி தகுதி என எவ்வித பாரபட்சமும் இன்றி சமமான வாக்குரிமையை பெற்றுள்ளனர். எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்திய நாடாளுமன்றம். ஸோ இதை குறித்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1912-13 ஆண்டில் புதுடெல்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியஸ் மற்றும்
ஹெர்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டட கலைஞர்கள் வடிவமைத்தன. ஸோ இந்திய நாடாளுமன்றத்தை யார் யார் வடிவமைச்சிருக்காங்கன்னா எட்வின் லூட்டியஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்ற 2 நபர்கள் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. 1912-13ஆம் ஆண்டில் டெல்லியில் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வடிவமைச்சிருக்காங்க 12-13. ஆனால் இந்த கட்டிடத்தை 1921ஆம் ஆண்டு கட்ட தொடங்கி 1927 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆன இயர் எந்த வருஷம்னு பார்த்தோன்னா கட்டி முடிக்கப்பட்ட வருடம் 1927, தொடங்கப்பட்டது 1921 தொடங்கப்பட்டிருப்பாங்க. இந்தியாவில் தேர்தல்கள். இந்தியாவில் தேர்தல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னென்ன தேர்தல்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நடுவண் அரசுடைய பாராளுமன்ற தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல்கள், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள். ஸோ உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சி 3ஐயும் உள்ளடக்கியதாக கொண்டுள்ளது. ஸோ இதில் வந்து மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தியாவில் பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடக்குது. இந்தியாவுடைய பொது தேர்தல்களை யார் நடத்துகிறாங்க? அது இந்திய தேர்தல் ஆணையம். தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவை பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை இந்திய அரசின் தலைவராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ பெரும்பான்மை பெற்ற கட்சியுடைய தலைவர் தான் முதலமைச்சராக நியமனம் செய்யப்படுவார். நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பொது தேர்தல் வந்து நடைபெறும். அவங்களுடைய ஆட்சி எத்தனை வருடம் அப்படின்னா 5 வருடங்கள். ஸோ இவங்க மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மேலும் 2 ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமனம் செய்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 104வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் நியமனத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாடாளுமன்றத்தின் 2 அவை, ஒன்று வந்து ராஜ்யசபா, ஒன்று வந்து லோக்சபா. எல்லாருக்கும் தெரியும் அந்த மேலவை, கீழவை, மாநிலங்களவை, மக்களவை என நம்ம குறிப்பிடுவோம். ஸோ அதுக்கான இன்னொரு பெயர்கள் தான். அதே போல் நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவையின் உறுப்பினர்களை மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அதில் வந்து 12 பேரை வந்துட்டு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் இல்லையா? அதை வந்து யார் மூலயமா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை இந்த துறைகளில் சிறப்பாக இருக்கும் 12 பேரை தான் வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபாவுக்கு நியமனம் செய்கிறாரு. ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு குடியரசு ஆன பிறகு முதல் தேர்தல் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1951 அக்டோபர் 25 தான் முதல் தேர்தல் தொடங்கி எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1952 February 21 அப்போ தான் வந்துட்டு அந்த முதல் தேர்தல் வந்து முடிவடைகிறது. மொத்தம் எத்தனை இடங்கள் நடந்துச்சுன்னா 489 இடங்களில் இந்த தேர்தல் நடந்திருக்கும். அதில் 364 இடங்களில் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. சுதந்திர இந்தியாவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் முதல் பிரதமர். ஸோ இதுக்கு முன்னாடி பொது தேர்தல் 1920, அதாவது இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவின் இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் ஆகும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் பொது தேர்தல் 1920 நடந்துச்சு. எங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1920. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பொது தேர்தல். ஸோ இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது கல்வி அறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், ஜாதி வகுப்பு சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமாதல், அரசியல் வன்முறை, இதெல்லாமே வந்து அதில் சந்திக்கக்கூடிய முக்கிய சவால்களாக இருக்குது. அதே போல் வெற்றிகரமான நிபந்தனைகள்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எதுவும் முக்கியமானது கிடையாது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது தான், திரும்ப திரும்ப சும்மா வார்த்தைகளாக கொடுத்துருக்காங்க. முக்கியமானது அப்படின்னா நம்ம அவ்வளோதான், நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. அரசாங்கம் என்பது ஒரு சமூகத்தை நிர்வகிக்கும் அமைப்பு. ஒரு அரசு அல்லது அரசியல் நடத்தப்படும் ஆட்சி முடியாட்சி. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாக சம அளவில் பங்கேற்க வகை செய்யும் சமூக அமைப்பு அல்லது அரசுகளை மக்களாட்சி வகைகள் எனலாம். பொது விவகாரங்களை மக்கள் தனது விருப்பங்களை நேரடியாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அரசு அமைப்பே வந்து நேரடி மக்களாட்சி. இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த யார் வேணாலும் ஓட்டு போடலாம். ஓகே, இப்போ புக் பேக் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் மொத்தமாக பார்த்துடலாம்.
எல்லா லெசன்ஸோடையும் சேர்த்து கூட நம்ம பார்த்துடலாம். இப்போது இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்க முக்கியமான விஷயங்களை பார்த்தாச்சு. இதில் வந்து மக்களாட்சி நாடுகள், அதில் குடியரசு, மக்களாட்சி அப்படின்றது எந்த மொழியிலேருந்து வரப்பட்டது, அப்புறம் இந்த பாக்ஸஸில் கொடுத்துருக்கிறது, நிறை குறைகளில் இருக்கிறது, ஸோ அப்புறம் நாடாளுமன்றத்தை பற்றி கொடுத்துருக்க விஷயங்கள், இந்தியாவின் முதல் பொது தேர்தல், அப்புறம் 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலில் வந்து எத்தனை இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனை டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.